எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோவை சிறுமிக்கு நடந்திருக்கிற கொடுமை பெரிய மன்னிக்க முடியாத ஒரு கொடுமை. பெண்களுக்கு உண்டான அநீதிகள் எந்த ஆட்சியில யாரோட ஆட்சியில நடந்தாலுமே அது அநீதிதான். அதை கண்டிப்பா எல்லாருமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது யாரோட ஆட்சியா இருந்தாலும் சரி, போன ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியில அந்த மாதிரி தப்புகள் நடந்தாலும் அதை கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கொடுமை தான். தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் முதல்ல போட்ட கையெழுத்து சிங்கப்பெண் படை. சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களோட பாதுகாப்பு மையப்படுத்தி இருந்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புலதான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சிக்கு வந்தார். அவரோட ஆட்சியிலையும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு நடக்கும் இந்த 2 பேருக்கும் கொடுக்கிற தண்டனை யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறதுக்கு தோணவே கூடாது, நினைக்கவே கூடாது. மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலே அவங்களுக்கு பயம் வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும் இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை. இந்த சிறுமிக்கு நடந்த கொடுமை அவங்க பிள்ளைக்கு மட்டும் வேதனை கிடையாது, நீ வாழ்நாள் ஃபுல்லா அவங்களோட பெத்தவங்களுக்கும் அவங்களோட உறவினர்களுக்கும் இது அவ்வளவு பெரிய வேதனை தான். ஏன்னா பெண்கள் என்ன ரோட்லயா கிடக்காங்க? நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த சிறுமிக்கு நடந்த கொடுமைக்கு கண்டிப்பா ஒரு நீதி கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அதுக்கு எல்லாருமே உறுதுணையா இருப்போம். அது யாரோட ஆட்சியா இருந்தாலும் சரி. தமிழக வெற்றி கழக தலைவர் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவாரு. அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை தருவாரு. நம்புறேன், நடக்கும்.